Your time starts now. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பன்னீர்செல்வம், 3ஆம் ஆண்டு மருத்துவ மாணவன். இன்னைக்கு நான் பேச இருக்கும் தலைப்பு நியோனேட்டல் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம். இன்றைய குறிக்கோள்கள்: அறிமுகம், நிகழ்வளவு, ஆபத்து காரணிகள், நோயில், மருத்துவ அறிகுறிகள், மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை. அறிமுகம்: ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் அல்லது ஹைலண்ட் மெம்பரேன் நோய் என்பது பெரும்பாலும் டைப் 2 ஆல்வியோக்கால் செல்கள் உற்பத்தி செய்யும் சர்ஃபாக்டன் குறைபாடு காரணமாக ஏற்படும் நோயாகும். சர்ஃபாக்டன் மேற்பரப்பு இழுவிசையை ஆல்வியோலையில் குறைக்கிறது. இதனால் ஆல்வியோலை விரிவாக இருக்கும். சர்ஃபாக்டன்ட் இல்லாத நிலையில் ஆல்வியோலை சுருங்கிவிடும். சர்ஃபாக்டன்ட் என்றால் என்ன? சர்ஃபாக்டன்ட் உற்பத்தி 20ஆம் வார கர்ப்ப காலத்தில் போது தொடங்கி 35ஆம் வார கர்ப்ப காலத்தில் உச்சத்தை அடைகிறது. சர்ஃபாக்டன்ட் மேற்பரப்பு இழுவிசை அதாவது சர்ஃபேஸ் டென்ஷனை குறைத்து நுரையீரல் இனக்கட்டை அதாவது லங் காம்ப்ளைன்ஸை மேம்படுத்தி நுரையீரல் அளவை நிலைநிறுத்துகிறது. சர்ஃபாக்டன்ட் குறைபாடு ஏற்பட்டால் ஆல்வியோலை சுருங்கிவிடும். இதனால் வாயு பரிமாணத்திற்கு தேவையான மேற்பரப்பு அளவு குறைந்து விடுகிறது. நிகழ்வளவு அதாவது இன்சிடென்ஸ். ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் என்பது 35 வாரங்களுக்கு குறைந்த கர்ப்ப காலத்தில் பிறந்த குழந்தைகளில் பொதுவாக காணப்படுகிறது. இதன் மொத்த நிகழ்வு விகிதம் 10-15% ஆகும். ஆனால் 28 வாரங்களுக்கும் குறைவான கர்ப்ப காலத்தில் பிறந்த குழந்தைகளில் இது 80% வரை அதிகமாக இருக்கலாம். ஆபத்து காரணிகள். இந்த நோய்க்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். குறை பிரசவம், குறைந்த பிறப்பு இடை, கர்ப்ப காலத்தில் நீரிழிவு நோய் ஆண் குழந்தைகள் மற்றும் பிறப்பு கால மூச்சு திணறல் அதாவது பர்த் ஆஸ்பிக்சியா, அறுவை சிகிச்சை பிரசவம், முன்கூட்டிய கர்ப்பப்பை உறை முறிவு அதாவது ப்ரீமெச்சூர் ரப்சர் ஆஃப் மெம்பரேன், பிரசவத்திற்கு முந்தைய ஸ்டீராய்டுகள் இல்லாமை. நோயியல். இந்த நோய்க்கான முதன்மையான காரணம் சர்ஃபாக்டன் குறைபாடு ஆகும். இதனால் சர்ஃபாக்டன்ட் இல்லாத நிலையில் மூச்சு வெளியிடும் போது அதாவது எக்ஸ்பிரேஷனின் போது ஆல்வியோலை சுருங்கிவிடும். மேலும் புதிதாக பிறந்த குழந்தைகள் சுருங்கிய ஆல்வியோலையை மீண்டும் திறக்க கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும். சுவாசத்திற்கு தேவையான அதிகமான முயற்சியும் ஆக்சிஜன் குறைபாடும் அமிலத்தன்மையை ஏற்படுத்துகிறது. இதனால் நுரையீரலில் இருக்கும் இரத்த குழாய்களில் சுருக்கம் ஏற்படுகிறது. மேலும் ஃபொராமன் நோவல் வழியாக இரத்தம் வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்திற்கு செல்லும். இதைதான் ரைட் டு லெஃப்ட் ஷண்ட் என கூறுகிறோம். இதன் விளைவாக என்ன ஆகும் என்றால் இரத்தத்தின் ஆக்சிஜன் அளவு குறையும். ஆல்வியோலைகள் ஏற்படும் இரத்த ஓட்ட குறைபாடு காரணமாக புரதங்கள் ஒழுகி அவை சேர்ந்து ஹைலைன் மெம்பரேனாக உருவாகிறது. இதனால்தான் இந்த நோய்க்கு இன்னொரு பெயர் ஹைலைன் மெம்பரேன் டிசீஸ் ஆகும். மருத்துவ அறிகுறிகள். பிறந்த முதல் 6 மணி நேரத்திற்குள் சுவாச சிரமம் பொதுவாக ஆரம்பிக்கிறது. இதன் மருத்துவ அறிகுறிகள் வேகமாக சுவாசித்தல், மார்பு உள்ளிழுத்தல், குறுமுறுப்பு ஒலி அதாவது கிரண்டிங், நீல நிறமாடல் சைனோசிஸ் மற்றும் நுரையீரலுக்குள் காற்றோட்டம் நுழைவது குறைவது ஆகியவை ஆகும். இதற்கான மருத்துவ பரிசோதனை என்ன என்பது இப்பொழுது பார்ப்போம். முழுமையான இரத்த எண்ணிக்கை. இதில் லூகோசைட்டோசிஸ், நியூட்ரோபீனியா, த்ரோம்போசைட்டோபீனியா ஆகியவை செப்சிஸை குறிக்கிறது. சி ரியாக்டிவ் புரதம் அதாவது சி ரியாக்டிவ் புரோட்டீன் மற்றும் இரத்த கல்ச்சர் பரிசோதனை. இது இரத்தத்தில் நுண்ணுயிர் தொற்று இருப்பதை கண்டறிய பயன்படுத்துகிறது. இரத்த வாயு பகுப்பாய்வு. ஹைபாக்சிமியா அளவு மற்றும் அமில காரம் சமநிலை இவை இரண்டையும் மதிப்பிட பயன்படுத்துகிறது. இரத்த சர்க்கரை அளவு. ஹைப்போகிளைசீமியா ஏற்பட்டால் வேகமாக மூச்சு அதாவது ட்ரகீப்னியா ஏற்படுகிறது. மார்பு ரேடியோகிராஃபி. குறைந்த நுரையீரல் அளவு, ரெட்டிகுலோ கிரானுலர் பேட்டர்ன், மங்கலான கண்ணாடி போன்ற தோற்றம் அதாவது கிரவுண்ட் கிளாஸ் ஒபாசிட்டி, ஏர் பிராங்கோகிராஃபி தோற்றம் மற்றும் கடுமையான நோய் நிலையில் நுரையீரல்கள் முழுவதுமாக வெண்மையாக காட்சியளிக்கும். இப்படத்தினை பாருங்கள். இதுதான் நுரையீரல். ஆனால் கடுமையான நிலையில் குறைந்த நுரையீரல் அளவாக இது காட்சியளிக்கிறது. இதுதான் ரெட்டிகுலோ கிரானுலர் பேட்டர்ன்.
மற்றும் கிரவுண்ட் கிளாஸ் ஒபாசிட்டி, அதாவது மங்கலான கண்ணாடி போன்ற தோற்றம். இவைதான் மார்பு ரேடியோகிராஃபியில் நமக்கு தெரிய வரும் அறிகுறிகள். இந்த நோய்க்கான சிகிச்சை என்ன? பொதுவான மேலாண்மை, குறிப்பிட்ட மேலாண்மை என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். பொதுவான மேலாண்மை: போதுமான திரவம் மற்றும் மினரல்ஸ், அதாவது எலக்ட்ரோலைட் சமநிலையை நாம் பராமரிக்க வேண்டும். மற்றும் நியூட்ரல் வெப்ப சூழல், அதாவது நியூட்ரல் தெர்மல் என்விரான்மெண்ட், இது உடலில் மெட்டபாலிசத்தின் தேவையை குறைக்கிறது. ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் கொண்டு பிறந்த குழந்தைகள் தொற்று ஏற்படும் அபாயம் அதிகமாக உள்ளது. இதனால் அவர்களுக்கு பிராட் ஸ்பெக்ட்ரம் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பிட்ட மேலாண்மை: இதில் முதலில் ஆக்சிஜனேஷன். ஆக்சிஜன் நிலையை பல்ஸ் ஆக்சிமீட்டர் மற்றும் டாமினி இரத்த வாயு, அதாவது ஏட்ரியல் பிளட் கிளாஸ் பகுப்பாய்வு மூலம் நம்மால் காண முடிகிறது. உள்வாங்கிய ஆக்சிஜன் பகுதி அளவு, அதாவது பிராக்ஷனல் ஆக்சிஜன் அளவு இலக்கு ஆக்சிஜன் அளவை விட மீறாமல் இருக்க வேண்டும். இது மீறினால் என்ன ஆகும்? அதிக அளவு ஆக்சிஜன் வழங்கினால் நுரையீரல் சேதம் மற்றும் குறைப்பிரசவ விழித்திரை நோய், அதாவது ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீமெச்சூரிட்டி ஏற்படலாம். புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் வழங்குவதற்கான சிறந்த முறை தொடர்ச்சியான நேர்மறை காற்றழுத்தம் ஆகும், அதாவது சிபேப். சிபேப் மூலம் போதுமான ஆக்சிஜன் அளவு நிலைநிறுத்த முடியாத குழந்தைகளுக்கு இயந்திர காற்றோட்டம், அதாவது மெக்கானிக்கல் வென்டிலேஷன் மற்றும் சர்ஃபாக்டன் தெரப்பி தேவைப்படுகிறது. இதுதான் தொடர்ச்சியான நேர்மறை காற்றழுத்த சிகிச்சை, சிபேப். இயந்திர வழியான காற்றோட்டம், அதாவது சிபேப் மூலம் ஆக்சிஜன் அளவை நிலைநிறுத்த முடியாத குழந்தைகளுக்கு இயந்திர வடிவாக காற்றோட்டத்தை வழங்குகிறார்கள். இப்பொழுது சர்ஃபாக்டன்ட் வழங்குவது எப்படி என்பது பார்ப்போம். சர்ஃபாக்டன்ட் இயற்கை மற்றும் செயற்கை தயாரிப்புகளாக கிடைக்கிறது. சர்ஃபாக்டன்ட் சிகிச்சை எண்டோட்ரெக்கியல் குழாய் மூலம் வழங்கப்படுகிறது. இது பிறந்த உடனே அல்லது அறிகுறிகள் தோன்றிய பிறகு வழங்கப்படலாம். சர்ஃபாக்டன்ட் வழங்குவதற்கான குறைந்தபட்ச அளவு 100 மில்லிகிராம் பர் கேஜி ஆகும். இதுதான் எண்டோட்ரெக்கியல் டியூப் கொடுக்கும் முறை. எண்டோட்ரெக்கியல் டியூப் கொடுத்த பிறகு இதுதான் சர்ஃபாக்டன்ட் குழந்தைகளுக்கு தரப்படுகிறது. இதன் மூலம் நுரையீரல் விரிவடைந்து காற்றோட்டம் சீராக இருக்கும். இதன் தடுப்பு நடவடிக்கைகள் என்ன? பிரசவத்திற்கு முன் தாய்க்கு கொடுக்கப்படும் ஸ்டீராய்டு ஊசிகள் குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைகளில் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம், இன்ட்ராவென்ட்ரிகுலர் இரத்த கசிவு மற்றும் குழந்தைகள் இறப்பை குறைக்கின்றன. இதுதான் இதற்கான தடுப்பு நடவடிக்கை ஆகும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.